قال الله تعالى حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العليم. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்து இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளிலே அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாள்களும் பொன்னான நாள்கள், பொன்னான மாதங்கள். சிறப்பான மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறோம், சிறப்பான மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜப மாதம் இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள். ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே இது ஷாபான ஷஹ்ரி, அது என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் இது உம்மத்தார்களுடைய மாதம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்துகிறான் என்றால் கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியுள்ள ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை, எந்த ரசூலுக்கும் கொடுக்கவில்லை, எந்த மலக்குமார்களுக்கும் கொடுக்கவில்லை, வேறு எந்த உயிரினத்திற்கோ வேறு படைப்புகளுக்கோ கொடுக்காத ஒரு சிறப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாதத்திலே, தன்னுடைய மாதத்திலே, தனக்கு என்று வைத்துக் கொண்ட மாதத்திலே அல்லாஹ் மேராஜ் என்னும் அந்த நிகழ்வை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். மேராஜ் என்ற நிகழ்வு ஏதோ ஒரு நாள் என்றோ தொழுகையை கொடுத்த இரவு என்றோ நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. அல்லாஹுவை சந்தித்த இரவு அல்லாஹு தஆலா அவனை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் காட்டவில்லை. வேறு யாரும் பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா அனுமதிக்கவில்லை. அல்லாஹுவை பார்ப்பது பல விதங்கள் இருக்கிறது. துனியாவில் கூட அல்லாஹுவை பார்க்க முடியும். ஒவ்வொருவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம், குர்ஆனுடைய சட்டத்தின் பிரகாரம், ஹதீஸுடைய சட்டத்தின் பிரகாரம் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் பார்க்க முடியாது என்பதுதான் குர்ஆன் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய உண்மை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் அவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம், ஆட்டை பார்க்கிறோம், மாட்டை பார்க்கிறோம், யானையை பார்க்கிறோம், பூனையை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், வனாந்தரங்களை பார்க்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோமே ஒழிய இதெல்லாம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு. ஆனால் குர்ஆன் சொல்லித்தரக்கூடியது அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரையும் உங்களால் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது என்பது அர்த்தம் அல்ல, பார்க்க முடியாது என்பதுதான் குர்ஆன் சொல்லித்தரக்கூடியது. வல் ஹக்கு மஹ்சூஸன் வல் ஹல்கு மஅகூலன் என்று சொல்லுவார்கள். மஹ்சூஸ் என்றால் கண்ணால் பார்க்கப்படக்கூடியது. அல்லாஹ் ஒருவனையே பார்க்க முடியும், அவனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் அல்லாது வேறு எவரையும் பார்க்கவில்லை.
ஆனால் மற்றவர்களை பார்ப்பதாக நம்முடைய அறிவு சொல்லுகிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, ஆக எல்லோரும் அல்லாஹ்வை பார்க்கிறோம், அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்ற உணர்வு நம்மிடத்திலே இல்லை. அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கிறான், அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்ற உணர்வு நம்மிடத்திலே இல்லை. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு நம்மிடத்திலே இல்லை. நாம் தொழுவதாக இருந்தாலும் அடுத்தவர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வு நம்மிடத்தில் வருது. அவர் பார்க்கார், இவர் பார்க்கார், நம்மளை என்ன நினைப்பாரு என்று நாம் நினைக்கிறோம். சகோதரிகளே, யாரோ சிலர்கள் நம்மை பார்ப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யாரையோ சிலர்களை நாம் பார்ப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவெல்லாம் குர்ஆனின் பிரகாரமும் ஹதீஸின் பிரகாரம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையின் பிரகாரம் அது தப்பு. ஆனால் வேறு வழி இல்லை. அதான் வல் ஹக்கு மஹ்சூஸுன், கண்ணால் பார்க்கப்படக்கூடியதுதான் ஹக்கு. அல்லாஹ்வைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் பார்க்க கூடாது என்பதல்ல, பார்க்க முடியாது என்பதுதான் குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய உண்மை. ஆக இருக்கட்டும், என்ன பார்த்தாலும் அல்லாஹ்வை பார்த்த உணர்வு நமக்கு வரமாட்டேங்குது. வரவா செஞ்சது? வந்தவர்கள் பெரியவர்கள், மேன்மக்களுக்கு வந்தது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று சொன்னவர்கள் மேன்மக்கள், அவர்கள் பார்த்தார்கள். ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். சாதுல் மஜ்னூன் அப்படி என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் சிர்ரி சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்க செல்கிறார். அவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆட்கள் அல்ல, ஏதோ நம்மள மாதிரி ஆட்கள் நினைச்சிடக்கூடாது. ஏதோ பள்ளியாச அஜர்த்து மாதிரி, சிக்கல் அஜர்த்து, புறவச்சேரி அஜர்த்து, மஞ்சக்குள்ள அஜர்த்து நினைச்சிடக்கூடாது. நாமெல்லாம் வேஷதாரிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் உண்மையிலேயே உள்ளபடி வாழ்ந்தார்கள். அவர்கள் சிர்ரி சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்க செல்கிறார்கள். பார்க்க சென்றால் சிர்ரி சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய மகான், குருநாதர், ஷேக் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் தூங்கும் பொழுது அவர்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது, அவர்களை எழுப்பக்கூடாது. அவர்களுடைய தூக்கம் கூட இபாதத்தை அவர்கள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டு இருப்பாங்க என்பதுதான் உண்மை. எப்படி பேசுவாங்க? நாங்கள் எல்லாம் பேசலையே, நமக்கு 1000 சிந்தனை ஓடலாம். எப்படி பேசுவாங்க என்பது அது தனி செய்தி, அது இப்ப பேசக்கூட வேண்டாம். அது அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சிர்ரி சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்க செல்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகானை, ஷைகை, பெரியவரை எழுப்பக்கூடாது என்பதற்காக வேண்டி காலடியிலேயே நிற்கிறார்கள். வெகு நேரமாக நிற்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு நிற்கிறார்கள். திடீரென்று அவர்கள் விழித்து விட்டார்கள். என்னப்பா சாவு, எங்க வந்திருக்கிறீங்க? திடீர்னு கேட்டாங்க. எஜமானை, தங்களை சந்திப்பதற்காக வேண்டி, பார்ப்பதற்காக வேண்டி வந்தேன். ஆனால் தாங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள், எப்படி எழுப்புறது? எழுப்புறதுக்கு யோசனைப்பட்டு நான் உங்களை பார்த்து கொண்டே நிற்கிறேன் என்று சொன்னார்கள். சரி, நிற்கிறது சரி, கண்ணை மூடி என்னவோ மந்திரம் பண்றீ, என்ன மந்திரம்னு கேட்டாங்க. அதுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த இடத்திலே உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்தேன், பேச முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று இங்கு ஒரு முடிவெடுத்த. இனிமேல் இந்த நாளிலே அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தவிர வேறு எந்த திருநாமத்தையும் நான் ஒழிப்பதில்லை, பேசுவதில்லை என்று இன்று முடிவெடுத்தேன். அதில் ஜெயித்து விட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் நான் பேச மாட்டேன் என்று இந்த இடத்திலே நான் முடிவெடுத்தேன், அதிலே நான் ஜெயித்து விட்டேன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் பார்க்க மாட்டேன் என்று இங்கு முடிவெடுத்தேன், நான் ஜெயித்து விட்டேன். என் உள்ளத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய முகப்பத்தையும், யாருடைய பிரியத்தையும், யாருடைய சிந்தனையும் நான் வைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தேன், அதில் நான் ஜெயித்து விட்டேன் என்றார்கள். எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தேடி வேற திருநாமத்தை சொல்ல மாட்டாங்களா? வேற பேரை பேச மாட்டாங்களா? மனைவிட்ட பேச மாட்டாங்களா? பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்களா? அண்ணன் தம்பிகள் நண்பர்கள்ட்ட பழக மாட்டாங்களா? பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? எப்படி இருப்பாங்க? அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, இதே போலவே எப்படி இருந்தார்களோ அவர்கள் பார்த்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்?
அதை பார்த்தவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரிய வரும். ஆனால் நம்மால் பார்க்க முடியவில்லை என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நமக்கு தருவான், அந்த அறிவை தருவான், அந்த ஞானத்தை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல அபூபக்கர் ஷிபிலி என்று ஒரு பெரிய மகான் இருந்தார்கள், மிகப்பெரிய மகான் அவர்கள். அவங்க மக்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்றார்கள். இப்ப நான் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, அது குளிர் நேரம் தானே, அதற்கு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, மூளை குழம்பிருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு நாம யோசிப்போம். இது இப்பதல்ல, அப்பொழுதும் அப்படித்தான் நடந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டேன், பைத்துல் முகத்தஸுக்கு சென்றேன், அல்லாஹ்வோடு பேசினேன் என்று சொல்லும் போது கூட நிறைய பேர்கள் நம்பாமல், அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பாமல் இஸ்லாத்தை விட்டே வெளியே சென்று விட்டார்கள் லட்சக்கணக்கான பேர். அப்பவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே அந்த நிலைமைனா, இன்னைக்கு நான் சொன்னா யாரும் ஒத்துக்கிடுவா, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சொல்லவும் கூடாது, என் போன்றவர்கள் சொல்லுவது தடை. அது அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்றார்கள், அல்லாஹ்வோடு பேசுகிறேன் என்றார்கள். யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. மக்கள் எல்லாம் கல்லெடுத்து அடித்தார்கள், விரட்டினார்கள், தெருவோடு ஓடுறாங்க. அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெருவோடு ஓடி ரத்த கரை. என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பேசினா உணவா செய்வாங்க, ஏன்னா விளங்க மாட்டாங்கல்ல. தன் அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்திகளை சொல்லும் பொழுது மக்கள் அடித்தார்கள், ஓடினார்கள். ஒரு இடத்துல போய் மரத்தடியில போய் ரொம்ப தூரமா போய் நின்றுட்டாங்க. சொன்னாங்க, அங்க போய் நின்று, ஹுப்புக ஃபீ கல்பி வஜூக ஃபீ லிசானி வஜூக ஃபீ ஐனி வதிக்ருக ஃபீ லிசானி ஐன தகீபு. ரப்பே நாயனே, உன்னுடைய நேசம் என் உள்ளத்திலே இருக்கிறது, உன்னுடைய திக்ர் என் நாவிலே இருக்கிறது, உன்னுடைய முகம் திரு காட்சி என் கண்ணிலே இருக்கிறது, என்னை விட்டு நீ எங்க மறைய முடியும் என்றார்கள். யாரு? அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படி நிற்கும் போது அடுத்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குது. அந்த மரம் அவங்கள்ட்ட பேசிச்சு, யா ஷிபிலி கும்மிசிலி யர்மூனி பில் அஹ்ஜார் அர்மீஹிம் பில் அஸ்மா. ஷிபிலியே, நீ என்ன மாதிரி நெல்லு, இந்த மக்கள்லாம் என் மேல வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, நான் திருப்பி அவங்கள கல் எடுத்து அடிக்கிறது இல்லை, அவங்க மேல நான் பழங்களை நான் போடுகிறேன். என் மேல் அவர்கள் கல்லை எடுத்து அடிக்கிறார்கள், நான் பழங்களை அவர்கள் மேல் பொழிகிறேன். அதே போல இந்த மக்கள் உன் மீது கல்லெடுத்து அடிக்கிறார்கள், அதற்கு மாற்றமாக நீங்கள் கல்லெடுத்து அடித்து விடாதீர்கள், அவர்கள் மேல் சாபம் விட்டு விடாதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். விளங்காத மக்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் என்று யார் சொன்னா? அந்த மரம் எப்படி பேசும்? நம்மகிட்ட கேள்விக்கு மேல கேள்விதான். இது நேற்று இன்னைக்கு இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களுடைய உம்மத்திற்கு ஓவரா கேள்வி கேட்பாங்க, உங்க உம்மத்திற்கு ஓவரா கேள்வி கேட்பாங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க? அது என்ன, இது என்ன, அப்படி கேட்டு கடைசியில் அதை படுத்தது யாரு, இதை படுத்தது யாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ்வை படுத்தது யாருன்னு கேள்வி கேட்பான். உங்க உம்மத்தில் உள்ளவன் கேள்வி கேட்பான் என்றார்கள். கேட்டுட்டு அப்ப அதை படுத்தது யாரு, அதனால அதை மறுத்துட்டு போயிடுவான். கேள்வி மட்டும் தான் கேட்பானே ஒழிய அவனுக்கு பதில் தேவையில்லை, பதிலை எதிர்பார்க்கவும் மாட்டான். அவன் நோக்கம் கேள்வி கேட்பது. அதனால நாத்திகர்கள் உங்க உம்மத்தில் அதிகமாக இருப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். ரொம்ப கேள்வி கேட்பான், அல்லாஹ் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எல்லாம் கேள்வி கேட்டு கடைசி இப்படி கேள்வி கேட்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரு கேள்வியை உங்களுடைய நஃப்ஸிலே ஏற்பட்டால், உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டால், சைத்தான் உங்களுக்கு வஸ்வாசையை போட்டால், பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இப்படி கேள்விலாம் வரும்னு தெரிவித்தார். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படித்தான் அல்லாஹ்வை இப்ப தன்னுடைய அறிவுக்கு விளங்காத விஷயங்களை கேள்விகள் கேட்கும் பொழுது, தனக்கு அறிவுக்கு விளங்காத விஷயங்களை நம்மால் எட்டி பிடிக்கவே முடியாத காரியங்கள், சில காரியங்கள் நடக்கும். ஆக இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வரேன்? அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னை காட்டினான், வேறு எவருக்கும் காட்டவில்லை. ஆனால் எல்லோரும் பார்க்கிறோம் அல்லாஹ்வை. அல்லாஹ்வை பார்க்காமல் இருக்க முடியாது.
பார்க்கத்தான் செய்ய வேண்டும், பார்க்கத்தான் ஆக வேண்டும். எப்படி பார்க்கிறோம்? அது நமக்கு அறிவுக்கு எட்டல. நம்ம அறிவு வேலை செய்யல. அறிவை கொஞ்சம் கழட்டி விட்டா எல்லாம் வேலை செய்யும். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, இப்படி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய தரத்திற்கு தகுந்தால் போல் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த சந்தேகமே இல்லாமல், இந்த சிந்தனையே இல்லாமல் தன்னை காட்டுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த அந்த நாள் தான் மேராஜ் இரவு. காட்டுவதற்காக வேண்டி அதை தேர்ந்தெடுத்த மாதம் தான் ரஜபு மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நபி நம்ம நபி, நம்முடைய தலைவர், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டதினால நாமும் கண்ணியப்பட்டமாக ஆகிவிட்டோம். கைருல் நபி, சிறந்த நபி என்று அவர்கள் பட்டம் சூட்டப்பட்டார்கள். அதனால் சிறந்த உம்மத்தி என்று நாமும் பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறோம். இருக்கட்டும் சகோதரர்கள். ஆக ரஜபு மாதம் அவ்வளவு பெரிய உயர்வான ஒரு மாதம். அது அடுத்தது ஷபானுடைய மாதம். இதுவும் ஒரு உயர்வான மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கென்று ஒரு மாதத்தை வைத்து என்னை கண்ணியப்படுத்தினான். எனக்கென்று ஒரு மாதத்தை வாங்கி என் உம்மத்தார்களை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மத்தார்களை கண்ணியப்படுத்துகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேவை இருக்குது? சொந்தமா சொத்தையே வச்சுக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொருளையும் தனக்காக வேண்டி எதையும் எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் தங்களுடைய உம்மத்துக்காக வேண்டி அள்ளி கொடுத்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாக. வஃபாத்தானது பிறகு அபூபக்கர் நாயகத்துடைய ஆட்சி காலம். ஃபாத்திமா அம்மா வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, கலீஃபா அவர்களே, ஒரு தந்தை இறந்து விட்டால் அவருடைய சொத்துகள் எல்லாம், அவருடைய விட்டு சென்ற பொருள்கள் யாருக்கு சொந்தம் என்று கேட்கிறார். ஒரு தந்தை இறந்து விட்டால் அவருடைய சொத்து பிள்ளைகளுக்கு தான் சாரும், அவருடைய உறவினர்களுக்கு தான் சாரும். அதுதானே எங்க வாப்பா விட்டுட்டு போன கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் இருக்க, அது எங்கள்கிட்ட தரலாம, நாங்க பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறோம் அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, ஆமாமா, நீங்க சொல்லக்கூடிய சட்டமெல்லாம் சரி. உங்களுக்கு வேண்டும் என்றால், என்னுடைய ஆட்சி வேண்டும் என்றால் நான் தருகிறேன், என்னுடைய சொத்து வேண்டும் என்றாலும் நான் தருகிறேன், என்னுடைய உயிர் வேண்டும் என்றாலும் உங்களுக்கு தருகிறேன். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தை மாத்திரம் கேட்காதீர்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொத்து உடைமைகள் அனைத்தையும் உம்மத்துக்காக வேண்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். நபியுடைய சொத்து அவருடைய குடும்பத்தார்களுக்கு சொந்தமானது அல்ல, அது உறவினர்களுக்கு சொந்தமானது அல்ல, அது உம்மத்துக்கு சொந்தமானது என்று அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். சொத்தை கூட பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய உயிர் மூச்சு எல்லாவற்றையும் உம்மத்தார்களுக்கு தான் விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தார்களுக்காக வேண்டியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட இந்த மாதத்தை எடுத்தார்கள் என்றால், தனக்கு ஒரு மாதத்தை எடுத்தார்கள் என்றால், தன்னுடைய உம்மத்துகள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்தார்கள். என்னுடைய உம்மத்து எல்லா உம்மத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரும் நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது. ஒருவர் கூட நரகத்திற்கு செல்லுவதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறுபட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அந்த மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மாதம்னாலும் உம்மத்தார்களுடைய மாதம் தான். உம்மத்தார்களுடைய மாதம் ரமலானுடைய மாதம், அதுவும் உம்மத்தார்களுடைய மாதம் தான். அதனால் ஒன்றை பிரித்துக் கொள்ளலாம். இது இந்த மாதத்தை இறந்தவர்களுக்காக வேண்டி வைத்துக் கொள்ளலாம், அந்த மாதத்தை இருக்கிறவர்களுக்காக வேண்டி வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதத்தை மறுமைக்காக வேண்டி, துனியாவுக்காக வேண்டி ரெண்டுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதத்தை ஆகிரத்துக்காக வேண்டியே வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்திற்கு ஷபானுடைய மாதத்திற்கு அருவாகுகளுடைய மாதம் என்றும் பெயர் சொல்லப்படும். பெரியவர்களுடைய விளக்கத்திலே இந்த மாதத்தை அருவாகுகளுடைய மாதம், இறந்தவர்களுடைய மாதம், மூதாதையர்களுடைய மாதம் என்று கூட இந்த மாதத்திற்கு பேர் உண்டு. அதனாலதான் இந்த மாதத்தில எல்லா இடங்களிலும் பார்த்தால் எல்லா மூதாதையர்களுக்காக வேண்டி பாத்தியா ஓய் துவா செய்யக்கூடிய வளமை இருக்கு. எல்லாம் வருஷ பாத்தியா ஓய் இப்ப எல்லாம் விட்டு போச்சு. வருஷ பாத்தியா 40 நாள் எல்லாம் விட்டு போய் கடைசியில் இதையாவது செய்தாக வேண்டும் என்பதற்காக தாய் தந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், தினமும் ஒவ்வொரு நேரமும் துவா செய்ய வேண்டும், கடமை.
ஆனால் அவ்வளவு நேரம் போகாவிட்டாலும் இந்த மாதத்திலேயாவது, இந்த அருவாகுடைய மாதத்திலேயாவது நாம் துவா செய்து அவர்களுக்கு அந்த துவாவை எட்டி வைப்பதன் மூலமாக, அவர்களுக்கு நன்மையை சேர்ப்பதன் மூலமாக, அவர்களுடைய கபருடைய தண்டனை வேதனையை விட்டும் கபருடைய சுக வாழ்க்கை அவர்கள் கொடுப்பதற்காக நாம் துவா செய்ய வேண்டும். மறுமையுடைய நற்பேர்களுக்காக வேண்டி துவா செய்வது நம்முடைய கடமையாக இருக்கு. அதனால எல்லாம் துவா செய்வான். அது ஏன் தேவை என்று விட்டவர்கள், நான் ஏதோ எனக்கு வருமானத்துக்கான சொல்றேன்னு யாரும் விளங்கிடக்கூடாது. என்னை அழைக்கவே தேவையில்லை. ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து யாசீன் ஓதுங்கள். யாசீன் ஓதுவது அளவுக்குரிய சிறப்பு இருக்கிறது. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், இக்ரவு யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்தா போது இழுத்துக்கிட்டு கிடக்கிறாருன்னா அவர் பக்கத்தில் உட்கார்ந்து யாசீனை ஓதுங்க, அவருக்கு ஈஸியா ரூஹு பிரிஞ்சிரும். ஒருவர் மௌத்தா போகிவிட்டார், அவருக்காக வேண்டிய யாசீனை ஓதுங்கள். அவருடைய ரூஹுக்கு அல்லாஹ் தஆலா கபரிலே வேதனையை லேசாக்குவார். ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, அவருக்காக வேண்டி யாசீனை ஓதுங்கள், உடல்நிலை அவர்கள் லேசாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். உண்மையானவர்களே, இப்ப நிறைய சிறப்புகள் இருக்கிறது. குர்ஆனை ஃபுல்லாவும் ஓதி விடலாம், அல்ஹம்துலில்லாஹ். திக்ர்கள் ஓதலாம், ஸலவாத்துக்கள் ஓதலாம். என்ன நல்ல அமல்களை செய்து வேண்டுமானாலும் நம்முடைய மூதாதையர்களுக்காக வேண்டி, நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி எத்தி வைப்பது நம்முடைய கடமை. மேலப்பாளையத்தில் ஒரு பெரிய மனிதர் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு பராத்துடைய இரவு, நம்மை 2-3 நாள்ல நம்மை முன்னோக்க இருக்கிற அந்த பராத் இரவு. சாயங்காலம் படுத்தாலும் நல்லா தூங்கிட்டாக. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. மேலப்பாளையம் ஹாஃபிஸானே அவ்வளோ சொல்லுவாங்க. திடீர்னு 9 மணிக்கிட்ட முடிச்சாங்க. மணியை திரும்ப கேட்ட, மணி 9ன்னாங்க. மகரிபு டைம் முடிஞ்சிருச்சான்னாங்க. எப்ப இன்னைக்கு பராத் இரவுல என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு பள்ளிவாசல்ல மொத்தமா கூட்டா உட்கார்ந்து அல்லது தனியா உட்கார்ந்து 3 யாசீன் ஓதாம விட்டதே கிடையாது. இந்த வருஷம் எனக்கு விட்டு போச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாட்டான்டா. இந்த வருஷம் எனக்கு விட்டு போச்சு, ஆகவே அடுத்த வருடத்திற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதற்கு இதுவே பெரிய அடையாளம் என்றார்கள். அருமையானவர்களே, அது அவங்களுடைய அனுபவத்திலே சொன்ன வார்த்தை. இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு இல்லை, அவர்களுடைய அனுபவ அறிவு பெரிய அறிவு. அனுபவத்திலே சொன்னார்கள். நாம் எத்தனை நாள்களை விட்டுவிட்டோம் சகோதரர்கள். அந்த நாள் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அந்த நாள்ல அது என்ன 3 யாசீன் ஓதுறது, 3 யாசீன் ஓத எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? இதுக்கு ஆதாரம் தேடுவதல்ல. இது காதலர்களுடைய தினம். அது காதலர்கள் செய்வது, இறை காதலர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். அது அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம். அது ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம். அது நாம் செய்வோம் சகோதரர்களே. கேள்வி கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், அல்லாஹ் போதுமானவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த பராத்துடைய இரவிலே அவன் வருகிறான், அடியார்களை நெருங்கி வருகிறான். அல்லாஹ் தஆலா நெருங்கி வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அலாவே முஸ்தகஃபிரின் ஃபஅஃபிரு, என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேள்விகள் யாராவது இருக்கிறார்களா? நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். அலாமின் முஸ்தர்ஸின் ஃபஅர்ஸுஹு, என்னிடத்திலே யாராவது ரிஸ்கை தேர்வுகள் இருக்கிறார்களா? வாழ்வாதாரத்தை தேர்வுகள் இருக்கிறார்களா? வருமானத்தை தேர்வுகள் இருக்கிறார்களா? கடைகண்ணிகளில் லாபத்தை தேர்வுகள் இருக்கிறார்களா? தொழிலிலே அபிவிருத்தியை தேர்வுகள் இருக்கிறார்களா? வாழ்க்கையை நிம்மதியை தேர்வுகள் இருக்கிறார்களா? தேடட்டும் என்ற நாளிலே நான் அவர்கள் கொடுக்க காத்திருக்க பரிசுக்கு அலாமின் முகுத்தலின் பாதீகி, உடல் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேறு ஏதாவது ஒரு பிணியிலே கஷ்டத்திலே ஒருவர் பீடிக்கப்பட்டிருந்தால் இந்த நாளிலே என்னிடத்திலே கேட்கட்டும், நான் அவர்கள் கொடுக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அந்த ஹதீஸை நாம் நம்புகிறோம் சகோதரர்களே. அதே போல அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் 3 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 1 பாவம் மன்னிப்பு தேடணும், பாவம் இல்லாத நல் வாழ்க்கை வாழணும், நீடிச்ச நல்ல ரிஸ்க் வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கணும், நீடிச்ச ஆயுள் கிடைக்கணும், எல்லா வகையான சோதனைகள் கஷ்ட நஷ்டங்களை விட்டு நமக்கு மீட்சி கிடைக்க வேண்டும் என்று அன்றைய தினம் துஆ செய்ய சொன்னார்கள். துஆ செய்வதற்கு சின்ன முறை, ஒரு யாசீனை ஓதி தனியா உட்கார்ந்து துஆ செய்யனா யார் துஆ செய்வா? தனியா உட்கார்ந்து துஆ செய்யுன்னு சொன்னா நான் தான் துஆ செய்வேனா, நீங்க துஆ செய்வீங்களா? அல்லது எவ்வளவு நேரம் தான் நம்ம
துவா செய்து விடுவோம். அதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். வாங்க எதை செஞ்சாலும் கூட்டா செஞ்சால் நன்மை அதிகமாக கிடைக்கும். தனியாக செய்வதை விட கூட்டாக செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதாவது அது மட்டுமல்ல, ஒருவர் துவா ஓத இன்னொரு ஆமீன் சொன்னார், அவருடைய துவாவுக்கு பலர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள், மலக்குமார்கள் கூடி ஆமீன் சொல்லுகிறார்கள். துவா கபூலாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி கொடுத்தார்கள் சகோதரர்கள். அதனாலதான் நாம ஒவ்வொரு பராத் இரவிலையும் நாம் அதை செய்கிறோம். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணுகிறார்கள். அது எனக்காக வேண்டியோ உங்களுக்காக வேண்டியோ நமக்காகவே நாம் சொல்லித் தருகிறோம் சகோதரர்களே. அந்த நாளிலே இன்ஷா அல்லாஹ் நாமும் யாசீன் ஓதுவோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மகரீபுக்கு பிறகு நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பான்மையாக எல்லா பள்ளிகளிலும் அந்த வைபவ நிகழ்வு நடக்கிறது. மகரீப் பிறகு யாசீன் ஓதுவா, குறைஞ்சபட்ச யாசீன் இல்லை, குர்ஆன் ஃபுல்லா ஓத முடிஞ்சா ஓதிக்கிறோம், பிரச்சனை இல்லை. இல்லை திக்ர் நிறைய ஓத முடிஞ்சா ஓதிக்கிறோம், தப்பு இல்லை. நமது ஊரில் நாமும் செய்வோம், 3 யாசீன் ஓதி துவா செய்வோம். அதே மாதிரி இஷாவுக்கு பிறகு திக்ர் நடத்துவோம். அந்த நாளை கண்ணியப்படுத்தி அன்றைய நாளை விழித்துக் கொள்ளுங்கள். லைலஹா, அந்த நாளை இரவிலே வெளியுங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா தப்பு தண்டா செய்யுங்க, பேசிக்கிட்டு இருங்க அர்த்தம் அல்ல. ஒன்னே பேசி ஒன்னே திக்ர் துவாவிலே ஈடுபடுங்கள், இல்லை சும்மா உட்காருங்கள். யோமகா, அன்றைய மறுநாள் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சகோதரர்களே. ஆக அந்த நாளை ஹயாத்தாக்கக்கூடிய, அந்த நாளை ஹயாத்தாக்கி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வெகுமதியை பெறக்கூடிய நன்மக்களாக நம் மனிதர்களை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்